மேக்ஸ் 10th மேக்ஸ்ல இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1. இப்ப சாப்டர் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து போர்ஷன் தெரியும். என்ன போர்ஷன் அப்படின்னா, ஜூன் மந்த்ல மேக்ஸ்ல வந்து என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னா சாப்டர் 1ல வந்து 1.10 வரைக்கும், அதே மாதிரி சாப்டர் 2ல வந்து 2.6 வரைக்கும். ஸோ 1.5 சாப்டர் வந்து நம்மளுக்கு இந்த ஜூன் மந்த்ல உண்டு. ஓகே, நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ், அதாவது சாப்டர் 1ல உள்ள 5 மார்க்ஸ். அப்போ எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ரிப்பீட்டட் சம்ஸ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து அதிகம் நிறைய தடவை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்டர் 1ல உள்ள 5 மார்க்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர் 1ல உள்ள 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த 5 மார்க்ஸ் வந்து எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ரிப்பீட்டட் சம்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய தடவை வந்து ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்களா, அந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து 1 by 1 பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள எல்லா சம்ஸும் வந்து 5 மார்க்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். அந்த 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் சம்ஸ். சரி, இது பாக்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க்ஸ் தான் வந்து மேக்ஸ்ல வந்து அதிகமா கேக்குறாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்க்கு வந்து குயிக்கா வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்மளுக்கு மேக்ஸ் அப்ப மேக்ஸ்ல இந்த மாதிரி 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டட் சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வந்து இதை வந்து இந்த பிளேலிஸ்ட வந்து அதாவது இந்த அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்து ஒரு பிளேலிஸ்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ அதை மறக்காம செக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்க மேக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியா நம்ம சேனலை பத்தி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம சேனல் நேம் வந்து என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறவங்களுக்காக உங்களோட சேனல் நேம் சொல்றேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபருக்கு வந்து எல்லாமே தெரியும். இப்போ புதுசா வந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்காக ஒரு சின்ன குட்டியா வந்து நம்ம சேனல்ல என்னென்னலாம் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குட்டியா சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா ஹிஸ்டரியில உள்ள 5 மார்க்ஸ் வந்து 5 லெசன்ஸ்க்கு வந்து பிடிஎஃபா கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஜியாகிரபியிலுமே வந்து 5 லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 to 5 லெசன்க்கு வந்து என்ன சொல்ற 5 மார்க்ஸ் வந்து மினிமம் மெட்டீரியல், அதாவது எக்ஸாம் பேஸ்ட் கீ பாயிண்ட்ஸா வந்து நம்ம ஆல்ரெடி பிடிஎஃபா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷன் மோட்ல நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மெத்தட நம்ம சேனல்ல போட்டுட்டு வரோம். ஸோ புதுசா வர்றவங்களுக்காக இது. அதே மாதிரி 10th தமிழ்லையுமே வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, விரிவான முதல் 2 இயலுக்குமே வந்து பிடிஎஃபா போட்டாச்சு. ரிவிஷன் மோட்ல வந்து ஷார்ட்ஸும் போட்டாச்சு. அதே மாதிரி 1 மார்க்ஸ் வந்து 16 லெசன்க்கு கவர் பண்ணி ரிவிஷன் மோட்லயும் போட்டுட்டோம். அதே மாதிரி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 27 லெசன் தான் வந்து சோசியல் சயின்ஸ்ல. அதுக்கு வந்து வித் ஆன்சரோட ஒரு பிடிஎஃப்பும், அதே மாதிரி வித்தவுட் ஆன்சர். எதுக்கு அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம் அல்லது வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து இந்த வீடியோல நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க. புதுசா வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி உள்ளவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் போட்டுக்கும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 மார்க் பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாப்டர் 1ல உள்ள 5 மார்க்ஸ். அது என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் சம். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன கவர் பண்ண போறோம், எக்ஸாம்பிள் உள்ள 5 மார்க், அதுவும் என்னது ரிப்பீட்டட் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போறோம். இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஸோ வந்து இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ சம்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கிவன் டேட்டால வந்து ஏ வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஏக்கு வந்து வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து உங்களோட புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் தான் நம்ம பார்த்தோமா. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப எக்ஸ்ங்கிறது வந்து ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா 1 2 3 4.
சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து இதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து இந்த பிராக்கெட்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு வந்து ஏங்கிறதுல வேல்யூ வந்து எக்ஸ், அது என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ். அது எப்படி இருக்கும்னா ஒன்னோட, அதாவது லெஸ்ஸா இருக்கும். அதாவது எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து ஒன்னோட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். அதே மாதிரியும் ஃபோருக்கு லெஸ்ஸா இருக்கும். இந்த சிம்பிளோட மீனிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னோட கிரேட்டரா இருக்கும், அதே மாதிரி ஃபோருக்கு லெஸ்ஸா இருக்கும். அப்போ உங்களால கெஸ் பண்ண முடியுதா என்ன வரும் அப்படின்னா 2ம் 3யும் வரும். அப்ப ஏக்கு வந்து நம்ம என்ன பார்த்தாச்சு, என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்போ இந்த இந்த சிம்பிள் வச்சு நம்ம ஈஸியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்ப ஏவோட வேல்யூ வந்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பியோட வேல்யூ. சரி, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த ஹோல் நம்பர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இருக்கா டபிள்யூ, அதாவது ஹோல் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா டினோட் பண்றாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. அது வந்து ஒரு எண்டே கிடையாது, அது வந்து இன்ஃபினிட்டியா வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்ல வந்து 0 வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து 0 வந்து கிடையாது. அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப பாருங்க 0 1 2 3. அப்ப நம்ம சம்ல வந்து அது தேவைப்படுதா? அப்போ சம்ல வந்து எழுதியிருக்காங்க என்ன, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கணும் 0வோட, அதாவது என்ன அப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டுன்னு எப்பயுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பிக்கு வந்து வேல்யூ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 0வையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2வோட லெஸ்ஸா இருக்கணும். 2வோட லெஸ்ஸா என்ன நம்பர் இருக்கு? 1. அப்போ 0வையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 2வோட லெஸ்ஸா என்ன நம்பர் இருக்கு? 1. அப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு, ஏக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? அப்ப ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, திரும்ப என் தான் கொடுத்துருக்காங்க. என் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து எழுதிருக்காங்களா? அதான் வந்து எழுதிட்டாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ், அதாவது எக்ஸ்ங்கிறத நம்மளோட வேல்யூ, அந்த வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3வோட லெஸ்ஸா இருக்கணும். 3வோட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்னு நம்மளுக்கே தெரியும், 1 and 2. இது நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறதுனால 0வா இன்க்ளூட் பண்ண கூடாது. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ்ல தான் 0 இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறத 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ 3யோட லெஸ்ஸா இருக்கணும். 3யோட லெஸ்ஸா என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 1 and 2. ஓகேவா? அப்ப ஏ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப டிபெண்ட் டேட்டால உள்ள இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்ல உள்ள கிவன் டேட்டாவை பாருங்க. என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபை தட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரிஃபை தட் அப்படின்னா என்னன்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 சைட் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் என்னன்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ், இந்த இன்டூன் இருக்கா அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கிராஸ். இது வந்து பிராக்கெட்டை வந்து ஆஃப்னு சொல்லணும். ஸோ ஆஃப் ஏ கிராஸ் பி ஆஃப், இது என்ன சிம்பிள் அப்படின்னா யூனியன். இப்போ நீங்க சிம்பிள்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இருக்கா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சிம்பிள் என்ன அப்படின்னா யூனியன். அப்போ யூனியன் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நல்லா பாத்துக்கோங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும். இப்ப இதை மட்டும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வருவோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. அப்போ அதை எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன அப்படின்னா இந்த எப்பவுமே வந்து பிராக்கெட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த என்ன இருக்கு, பி யூனியன் சி இருக்கா, அப்ப அந்த பி யூனியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப பி எதுக்கு நடுவுல யூனியன் இருக்கு அப்படின்னா பிக்கும் சிக்கும் நடுவுல யூனியன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பியும் சியையும் அப்படி சேர்த்து எழுதுறதுதான் வந்து என்ன அப்படின்னா பி யூனியன் சி.
சரி, பி என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா 0 1 அதை அப்படியே எழுதியிருக்காங்களா? ஓகேவா? பியோட பிளேஸ்ல வந்து அதோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? யூனியன். ஸோ அந்த யூனியன் அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து சியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1,2. ஸோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. பி பிளேஸ்ல பியோட வேல்யூ யூனியன் போட்டிருக்கனால யூனியன் அப்படியே போட்டிருக்காங்க. அதே மாதிரி சியோட பிளேஸ்ல இருந்து சியோட வேல்யூ அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணா யூனியன் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து எழுதணும். இப்ப ரிப்பீட்டடா வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எழுதக்கூடாது. இப்ப 0 எழுதிருக்காங்க, ஏன்னா 1 டைம் தான் அக்கறை இருக்கு. 1 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 2 டைம்ஸ் இருந்தா 1 டைம் மட்டும்தான் போடணும். ஸோ 0,1 வேற 0,1 2 டைம் இருந்தாலும் 1 டைம் எழுதியிருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஸோ அந்த 2வையுமே எழுதியிருக்காங்க. அப்போ யூனியன்னா என்ன பண்றோம், இருக்கிற எல்லா டேட்டாவையும் அப்படியே எழுதணும். ஆனா ரிப்பீட்டடா இருந்தா என்ன பண்ணணும், 1 டைம் மட்டும்தான் வந்து அதை எழுதணும். ஓகேவா? அப்ப பி யூனியன் சிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணியாச்சு, பி யூனியன் சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவையும் ஏ வந்து எதோட கிராஸ் பண்ணியிருக்காங்க, பி யூனியன் சி. அப்ப நம்ம பி யூனியன் சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதை வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க ஏவோட. அப்ப என்ன பண்ணணும், ஏ இருக்கிற பிளேஸ்ல ஏவோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 2,3. இந்த இருக்கா ஏவோட வேல்யூ வந்து என்னது, 2,3. அதை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இங்க கிராஸ் சிம்பிள் இருக்கு, அந்த கிராஸ் போட்டிருக்காங்க. பி யூனியன் சிங்கிற பிளேஸ்ல வந்து அதோட வேல்யூ என்ன நம்ம இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ அதையும் எழுதியிருக்காங்க. சரி, அப்ப எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி கிராஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்கணும். இப்ப கிராஸ் பண்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க வந்து போன எக்ஸாம்ஸ்லயே கொஞ்சம் 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 வந்து செஞ்சிருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2ஓட 0 சேர்த்து எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பேரா எழுதணும். அப்ப 2ஓட 0, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 2ஓட சேர்த்து 1. அப்ப 2,0 முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2ஓட இங்க ஒரு வேல்யூ எடுத்து அங்க ஒரு வேல்யூ வச்சு எழுதணும். அப்ப 2,0, அதுக்கப்புறம் 2,1 எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் 2,2 எழுதிருக்காங்க. அப்ப இந்த 2 வச்சு உள்ள எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 3 வச்சு எழுதுவாங்க. 3,0. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, 3,1. அதுக்கப்புறம் 3,2 எழுதிருக்காங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொருதா வச்சு எழுதணும். அப்ப 2 வச்சு எழுதியாச்சு, 3 வச்சு எழுதியாச்சு. அப்ப ஏ கிராஸ் பி யூனியன் சியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ பார்த்தாச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க, எதையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பாதி தான் முடிச்சிருக்கோம் சம்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா பார்க்க போறோம். இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த இதுல 2 டேர்ம் இருக்கு. முதல்ல வந்து ஏ கிராஸ் பி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதி அதை என்னன்னு மார்க் பண்ணி வச்சிருக்கோம், 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிற பிளேஸ்ல ஏயோட வேல்யூ என்ன, 2,3 அதை எழுதியாச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கிராஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பி என்ன இருக்கு அப்படின்னா 0,1 எழுதிருக்காங்க. ஓகேவா? இது அதே மாதிரிதான் கிராஸ் பண்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு வேல்யூ வச்சு அனதர் 2 வேல்யூஸ் இருக்கு, அதை வச்சு எழுதணும். அப்போ 2,0 எழுதியிருக்கோம், 2,1 எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, 3,0 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 3,1. இது அழகா வந்து ஒரு இது முடிஞ்சாலே ஒரு கமா போடணும். 2,0 அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கமா. இது நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் வந்து இப்படிதான் வந்து ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ணணும். செட் பிராக்கெட் வந்து வெளியே, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து உள்ள, இந்த மாதிரி போட்டுதான் நீட்டா எழுதணும். அப்ப ஏ கிராஸ் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வேல்யூ வச்சு எழுதணும், அவ்வளவுதான். இப்போ ஏ கிராஸ் சி என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் சி என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2, அதாவது ஏ பிளேஸ்ல என்ன எழுதும், ஏயோட வேல்யூ எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்காங்க, 2,3 நம்ம இங்க எழுதிருக்கோமா, அதை எழுதிருக்காங்க. திரும்ப சிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 1,2. அப்போ 1,2ங்கிறத போட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும், அதை வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போலதான், என்னன்னா 2ஓட 1 வச்சு, அப்ப 2,1. அதே மாதிரி 2ஓட இந்த 2 வச்சு ஃபர்ஸ்ட் வேரியபிளை வச்சு முதல்ல அடுத்த உள்ள 2 வேரியபிளை வச்சு எழுதிருக்காங்க. அப்ப 2,2. ஓகே, அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3,1 எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் 3,2 எழுதிருக்காங்களா? அப்போ இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏ கிராஸ் சி. அப்ப ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வேற என்ன ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத பாருங்க. யூனியன் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனியன்ங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா,
நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யூனியன் அப்படின்னா ரெண்டையும் வந்து அப்படியே வந்து சேர்த்து எழுதுறது தான். இப்ப இதுல வந்து இந்த 2 டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. அதுக்கு அது வந்து எப்படி வச்சு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து எழுதணும். அப்ப என்ன சேர்த்து எழுதணுமோ, சேர்த்து எழுதும்போது ரிப்பீட்டடா இருந்தா ஒன் டைம் தான் வரும், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதுல எது எதெல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்படியே எப்படி சேர்த்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த இது வரும். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. சோ வந்து அது 1 டைம் வரும். வேற என்ன வரும் அப்படின்னா, இது வந்து எத்தனை டைம் இருக்கு? 1 டைம் தான். சோ இது வந்து வரும். இப்ப இது வந்து 2 டைம்ஸ் இருக்கு. சோ அப்ப என்ன வரும்? இது வந்து 1 டைம் வரும். அப்ப இதுல அதாவது 2 டைம் இருக்கிறதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்ப 2,1 வந்து 2 டைம் இருக்கு. அதை கிராஸ் பண்ணியாச்சு. வேற என்ன இருக்கு? 3,1 2 டைம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 டேர்ம்ஸையுமே வந்து நம்ம எழுதியிருக்காமா? 1 2 3 எங்க இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ 6 டேர்ம்ஸையுமே எழுதியிருக்காங்க. இங்கேயே எழுதியிருக்காங்களா? அதாவது A கிராஸ் Bங்கிறத எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன வேல்யூ நம்ம அங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? என்ன வேல்யூ சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? இதை வந்து அப்படியே அங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் A கிராஸ் Dக்கும் நம்ம போன இதுல பார்த்தோம். அந்த வேல்யூஸ் வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க? 2 டைம்ஸ் எழுத 1 டைம் தான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ 2 டைம்ஸ்ல எதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். 2 கிராஸ் 1 2 டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னது வரும்? 1 டைம் மட்டும்தான் வரும். வேற என்ன அப்படின்னா 3,1ங்கிறது 2 டைம்ஸ் வரும். அதுவும் வந்து 1 டைம் தான் வரும். ஸோ எழுதிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் வந்து எழுதினீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எழுதிருக்காங்க 2,0. அதே மாதிரி என்ன எழுதிருக்காங்க? 2,1, அதுக்கப்புறம் 2,2, 3,0, 3,1 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 டைம் எழுதிருக்காங்க. வேற என்ன பேலன்ஸ் இருக்கு? 3,2. ஓகேவா? உங்களுக்கு யூனியன்ங்கிறது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ஈஸியா எழுதிருவீங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது 2ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்? 1ன்னு. அப்போ 1ம் 2ம் வந்து சேமா வருதா? நீங்களே பாருங்க. இதுல அதே 6 டேர்ம்ஸ் தான் இருக்கு. அதுலயும் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல அதே 6 டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து என்னது? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன பண்ணிருக்காங்க? ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா இப்ப வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம வெரிஃபை பண்ணி அது 2 ஈக்குவல் தான் அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, A கிராஸ் B யூனியன் C வந்து கொடுத்திருந்தாங்க. இதுதான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அப்போ இது வந்து வெரிஃபை தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிட்டே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு. அதாவது என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா A கிராஸ் C இருக்கு. சரியா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த டேர்ம் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இந்த டேர்ம் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதுல இந்த மாதிரி A கிராஸ் B. சரி, இது என்ன நேம் யாருக்கா தெரியுமா? அப்போ போன இதுல இது யூனியன் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னா காமன் அர்த்தம். நீங்க இதுலயே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. அது இருக்கா? இன்டர்செக்ஷன். அப்ப இந்த சம்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம்? பிலாங்ஸ் டு யூனியன் இன்டர்செக்ஷன். இப்ப இன்டர்செக்ஷன் என்ன மீனிங் அப்படின்னா காமன். இப்ப யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னா யூனியன் அதோட நேம்லயே இருக்கு. யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படி சேர்த்துல இருக்கு. இப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன். அதாவது 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 1 டைம் வந்து அக்கர் ஆகும். அதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட யூசேஜ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த டேர்ம் இருக்கு. B இன்டர்செக்ஷன் Cங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப B-யோட முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப B-ல என்ன வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும்? 0 and 1. நீங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு யூஸ் பண்ணது செகண்ட் சப்டிவிஷனுக்கு B-ல என்ன இருக்கு? 0, 1 இருக்கு. சோ அதே தான் வந்து எழுதிருக்காங்க. இன்டர்செக்ஷன் பிளேஸ்ல திரும்ப இன்டர்செக்ஷன் போட்டுருப்பாங்க. C இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சம்லயே பார்ப்போம். என்ன இருக்கு? 1, 2. அதை வந்து அப்படியே வந்து 1, 2ன்னு சொல்லி எழுதிருக்காங்க. இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன். அப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா உள்ளதுன்னு இப்பதான் பார்த்தோம். சோ காமனா என்ன இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு இதுலயுமே அப்படின்னா 1ங்கிறதா வந்து காமனா இருக்கு. ஓகேவா? அப்போ 1ங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க? அதை மட்டும் செட் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. அப்ப B இன்டர்செக்ஷன் C வந்து
பி இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா அது ஏவோட கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்ப சம்ல கொடுத்துருக்கதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்ப வந்து அடுத்து ஏவோட கிராஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்ப ஏ பிளேஸ்ல என்ன போடணும் அப்படின்னா ஏ பிளேஸ்ல ஏ என்ன இருக்கு 2,3. ஸோ அதே 2,3 இங்க எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு கிராஸ் இருக்கு. ஸோ கிராஸ் போட்டிருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், போன ஸ்டெப்ல தான் 1ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது நம்மளுக்கு கிராஸ் பண்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். எப்படி அப்படின்னா 2,1 எழுதியிருக்கோமா, எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 3,1. ஓகேவா, அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஒரு ஒரு பிராக்கெட் முடிஞ்ச உடனே கமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பா எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சரியா, அப்போ ஏ கிராஸ் பி என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ பிளேஸ்ல ஏ எழுதணும். ஏ என்னது 2,3. பி பிளேஸ்ல பி எழுதணும். இது எங்க இருந்து சொல்றேன் ஞாபகம் இருக்கா? ஏ என்னன்னு பி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, இதே தான் வந்து நான் இங்க சொல்றேன். ஓகேவா, அப்ப பி பிளேஸ்ல 0,1. அப்ப ஏவையும் பியவையும் என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ பிளேஸ்ல ஏ எழுதியாச்சு, பி பிளேஸ்ல பியோட வேல்யூஸ் தான் எழுதியாச்சு. இப்ப எப்படி கிராஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2,0 எழுதியிருக்காங்க. அதே மாதிரியே 2,1 எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3 வச்சு 3,0 அதே மாதிரி 3,1 எழுதி செட் பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் சி. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிராக்கெட்ல உள்ளது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ பிராக்கெட்ல உள்ளது தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சினா ஏ பிளேஸ்ல 2,3 அது இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா கிராஸ் எழுதிக்கோம். சி பிளேஸ்ல 1,2 இந்த வேல்யூஸ் நான் எங்க சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூ. இப்ப சிக்கு என்ன வேல்யூனா 1,2. ஸோ அந்த 1,2வையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏவையும் சிவையும் என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எப்பயுமே கிராஸ் பண்ற மாதிரி தான் 2,1 எழுதிக்கோம். நெக்ஸ்ட் என்னது 2 வச்சு 2,2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு 3. அப்போ ஸோ 3,1 எழுதிக்கோம். நெக்ஸ்ட் 3,2 எழுதிக்கோம். முடிச்சாச்சு. அப்ப ரெண்டு வேல்யூ வச்சுமே வந்து ரெண்டு வேல்யூ வச்சும் முடிச்சாச்சு. அப்ப என்ன ஆச்சு, ஏ கிராஸ் சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப என்ன ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ கிராஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், காமனா உள்ளது. அப்ப இந்த ரெண்டு கிராஸ் பண்ணதுலயே எதெல்லாம் காமனா இருக்கோ அதான் வந்து என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா, அப்போ ஏ கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை அப்படியே எழுதியிருக்காங்க. கிவன் டேட்டாவை அப்படியே எழுதிட்டு ஏ கிராஸ் பிங்கிற பிளேஸ்ல அதோட வேல்யூ என்ன, இந்த 4 டேர்ம். ஸோ இந்த 4 டேர்மே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் போட்டுக்குவோம். இப்போ வேற என்ன இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஏ கிராஸ் சிக்கு நம்ம இப்பதான் வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த வேல்யூயும் எழுதியாச்சு. 4 வேல்யூ இருக்கா, 4 வேல்யூ எழுதியாச்சு. இதுல பாருங்க இப்ப இன்டர்செக்ஷன் என்னது, காமன். அப்ப காமனா இந்த ரெண்டுலயும் என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்ப 2,0 ஒரு இதுலதான் இருக்கு. அப்ப அதை எழுதக்கூடாது. 2,1ங்கிறது ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ அது கண்டிப்பா எழுதலாம். இன்டர்செக்ஷன்னாலே காமனா உள்ளது மட்டும்தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ 2,1. இப்ப 3,0 வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதக்கூடாது. 3,1 அது வந்து என்ன இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ எழுதலாம். வேற என்ன இருக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. இப்ப 3,2 இருக்கு, அதுவும் வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அதை எழுதக்கூடாது. அப்போ நம்மளுக்கு எது 2 டைம்ஸ் இருக்கு, 2,1 3,1 2 டைம்ஸ் வந்து அக்கறை இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், காமனா உள்ளதை மட்டும் காமனா உள்ளதை மட்டும் எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன செஞ்சிச்சு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 3ன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருந்தோம், இல்ல ரைட் ஹேண்ட் சைடுக்கு 4ன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பார்க்கணும் அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா அப்படிங்கறத வெரிஃபை பண்ண போறோம். அப்ப 3யையும் அதாவது 3 தான் வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 4 என்னது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன இருக்கு 2,1 3,1 தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அதே தான் என்ன வந்திருக்கு 2,1 3,1 தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னது அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்.
ஓகேவா? அப்போ 2 சப்டிவிஷன் பார்த்துக்கோமா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏபிசி மூலையை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுலயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தான் வந்துச்சு. செகண்ட் சப்டிவிஷன்லயும் அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து யூனியன் வச்சு வந்துச்சு, அப்படிதானே? யூனியன் வச்சு வந்துச்சு. செகண்ட் எதுல வச்சு வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன்ல வச்சு வந்துச்சு. அப்போ 2 டைப்பா கேட்டாலும் நம்ம வந்து சம் செஞ்சிடலாம். வெரிஃபைன்னு சொல்லிட்டு யூனியன் வச்சு கேட்டாலும் அதே மாதிரியா இன்டர்செக்ஷன் வச்சு கேட்டாலும் 5 மார்க் வந்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல்ல அடுத்து வந்து என்ன வரும், இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் தான் வந்து சாப்டர் 1ல இருந்து வரப்போகுது. அதுவும் எதுக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கும் எக்ஸசைஸ்க்கு ரெண்டுக்குமே வந்து பேரலா வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, அடுத்தடுத்து வந்து சம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி மறக்காம நம்மளோட சேனல்ல வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து 10th நிறைய போட்டிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இதுக்குமே வந்து பிடிஎஃப்பும் வந்து தியரிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த தியரிலாம் எப்படி இருக்கும்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்ட், அதாவது எக்ஸாம் பேஸ்ட் உள்ள கீ பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் யாராவது 12th இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய வந்து நம்ம கண்டென்ட் போட்டிருக்கோம், ஃப்ரீ பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.